ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி செம்ம அசதி. எப்படிடா வேலை பார்க்க போகிறான்னு இருந்துச்சு. இதில் வேறு சிலிண்டர் வேறு காலியாகிடணும்னு பயம் வேறு. இண்டக்ஷன் ஸ்டவ் தான் யூஸ் பண்ணி பழக்கம். இந்த ஸ்டவ் இப்போ தான் ஸ்டார்டிங். இனிமேட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். யூஸ் பண்ணி இதே 1008 உடசல் வேறு இருந்துச்சு. எதாவது சரி இதை யூஸ் பண்ணிடுவோன்ட்டு. அதுக்கப்புறம் குடல் நேற்று செஞ்சுறதுக்கே அவ்வளோ டைம் எடுத்துருச்சு. எனக்கு தெரிஞ்சு இது 2 குடல் மாதிரி இருந்துச்சு. மாமியாருமே அவ்வளோவும் க்ளீன் பண்ணி தான் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அதில் அப்படியே இருந்துச்சான். அதில் நசீசு நாய் அதெல்லாம் க்ளீன் பண்ணியிருக்காங்க எங்கள் மாமியார். அதுக்கப்புறம் அவங்க மேல் குடல்லாம் கொஞ்சம் பாதி கட் பண்ணி தான் வச்சுருந்தாங்க. அதுவுமே நல்லா ஒயிட்டாகவும் கொஞ்சம் அந்த உதப்பெல்லாம் எடுத்துருப்பாங்க பிறகு. அது அடுத்த நாளாக சுடுதண்ணியில் போட்டனால உடனே சுடுதண்ணியில் போட்டால் ரிமூவ் பண்ணிடணும். அப்படி இல்லைன்னா அது அப்படியே ஒட்டிக்கிட்டு நம்ம மறுபடியும் எடுக்க முடியாது. அப்படி தான் இருந்துச்சு. மறுபடியும் நான் வீட்டில் ரிமூவ் பண்ண பார்த்தா முடியல. அப்படியே கட் பண்ணி நான் என்ன பண்ணிட்டேன், அதை வேக போட்டேன். ஏன்னா தனியாக எடுக்க வாய்ப்பு இல்லை அப்படின்ட்டு ஒன்றாவே போட்டுட்டேன். அந்த பச்சை கலரில் இருக்கும், அது உதப்பல்னு சொல்லுவாங்கள்ல, அது பொரியல் மாதிரி பண்ணலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது செய்யலை நான். அது மட்டும் தான் நான் சாப்பிடுவேன். மற்றபடி இந்த குடல், அந்த மணி குடல் எதுவுமே நான் சாப்பிட்டு வாய்ப்பே இல்லை. என் ஹஸ்பண்டுக்கு மட்டும் தான். ஆனால் கொஞ்சமே கொடுத்து விட்ருக்கலாம் மாமின்னு நினைக்கிறேன். நிறைய கொடுத்து விட்டாங்களா, எனக்கு கையே வலி வந்துடுச்சு. என் வீட்டுக்காரர் அதை செய்யலையா இதை செய்யலையான்னு வேறு கேட்டுக்கிட்டே இருந்தார். நம்மளால் முடியல சுத்தர. என்னால் இன்றைக்கி ஃபீவர் வேறு, மாத்திரையை போட்டுட்டு தான் நான் வேலையே பார்த்தேன். இதில் வேறு அந்த கறி பள்ளிவாசலில் 5 கிலோ கூட்டுக்குரு பருப்பு வாங்கியிருந்தோம் இல்லையா, அது ஃபுல்லாக பாதி தோல் எலும்பு அப்படின்னு எல்லாத்தையும் பிரிக்க வேண்டியதாக இருந்துச்சு. தோல் எலும்பெல்லாம் எடுத்து தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் கறியாக எடுத்து ரிலேட்டிவ்ஸ்லாம் கொஞ்சம் போட்டு கொடுக்க வேண்டியது இருந்துச்சு. நிறைய பேர் கொடுக்கல. அம்மா வீட்டுக்கு பக்கம், அப்புறம் எங்கள் மாமியார் வீட்டுக்கு இப்படி தான் கொடுத்தேன். அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு 3 வீட்டுக்கு கொடுத்தேன். ஹவுஸ் ஓனருக்கு கொடுக்கணும்னு நினச்சேன், கொடுக்க முடியல. அதே மாதிரி என் க்ளோஸ் ஃப்ரெண்டுங்களுக்குமே கொடுக்க முடியல எனக்கு. ஏன்னா கறியே இல்லை, எங்களுக்கே இல்லை. 75% ரிலேட்டிவ்ஸுங்க யாருக்கும் கொடுக்கல. எங்கள் அம்மா வீட்டு பக்கம் இருக்கிற எனக்கு கறி கொடுத்தவங்க யாருக்குமே கொடுக்க முடியல. இந்த வாட்டி அம்மாவுமே கறி கொடுத்துருந்தனால எல்லாருக்குமே கொடுக்க முடிஞ்சிச்சு. இந்த வாட்டி சுத்தர கொடுக்க முடியல. நான் மதர்சால தான் கறி வாங்க சொன்னேன். என் ஹஸ்பண்ட் துருன்னு போய் பள்ளிவாசலில் கொடுத்துட்டாங்க. கறியுமே கம்மியாக தான் இருந்துச்சு எடை. வீட்டில் மிஷின் இருக்கனால வெயிட்டு போட்டே பார்த்துட்டேன். ரொம்ப டென்ஷன்னா என் ஹஸ்பண்ட் இப்போயே கறி செய்ய சொன்னது தான். இருக்கிறத வச்சு சாப்பிடுங்கன்னா கேட்கவே இல்லை, டயர்டாக இருக்குன்ட்டு.